அதாவது இந்த கதையை நம்ம ஏதோ நிறைய குறை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கதாபாத்திரத்தை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வச்சதுக்கு பிறகு, திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் அந்த கதாபாத்திரம் பிஹேவ் பண்ணுறதும், அதுக்கேற்ற மாதிரி வந்து லாஜிக்கே இல்லாத விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு பிரச்சனை தான் நம்ம வந்து திருப்பி திருப்பி இதை பேச வைக்கிறது. உடனே வந்து பிடிக்கலனா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சீரியல், நீங்கள் பார்க்குற மாதிரி தான் நம்மளும் பார்க்குறோம். ஆனால் நம்ம ரிவ்யூவும் பண்ணுறோங்கும்போது, சில விஷயங்கள் நல்லா இல்ல, ஒத்து வரல, அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் கூட வந்து ஒட்டாம இருக்கு. அதாவது வெறுமனே வந்து அந்த ஹீரோவையும், ஹீரோயினுக்கும் வந்து நடிக்கிறது காட்சிகள் வேணும்னா, ரீல்ஸ் பண்ண வச்சு கூட காமிச்சுக்கலாம். ஷார்ட்ஸு, ரீல்ஸு அதெல்லாம் பண்ண வச்சு கூட காமிச்சுக்கலாம். ஒரு சீரியல்னு எடுக்கணும்னா அதில கதை வேணும். அந்த கதையில வந்து ஒரு ஆழமான ஒரு நமக்கு பார்க்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும். 1000 குறைகள் இருந்தாலும் கூட சிறகடிக்க ஆசை ஏன் நம்பர் 1லயே இருக்கு அப்டின்னா வந்து அதில கதை இருக்கும். அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான திருப்பங்கள் இருக்கும். அத்தனை சூப்பரான கதாபாத்திரங்கள் இருக்கும். 2டே கதாபாத்திரத்த மட்டும் வச்சுப்போம். மிச்ச எல்லா கதாபாத்திரத்தையும் டம்மியாக்குவோம். அப்பப்போ இந்த 2 கதாபாத்திரத்தையுமே டம்மியாக்கிடுவோம் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஸோ நம்மளே வந்து ஒரு போல் மாதிரி வச்சோம். இந்த விஜய் தன்னுடைய சொத்தெல்லாம் விடுறது லாஜிக்கா இருக்கா? இது சரின்னு தோணுதான்னு கேட்டா, அது சரியில்ல, சரியில்ல, சரியில்லன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்து இப்போ வந்து மெஜாரிட்டியா வந்து கமெண்ட் பண்றாங்க. ஏன்னா பார்க்குறவங்களுக்கும் தெரியுது அது தப்பு தான் அப்படின்ட்டு. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியோ விஜயும், காவேரியும் ஒண்ணா இருந்தா போதுங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற வரைக்கும், நம்ம என்னத்த வேணாலும் எடுப்போம். அது அவங்க பார்க்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு தான் எடுப்பாங்க. நம்ம வந்து அவங்கள டிஃபெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. இந்த 2 கதாபாத்திரங்கள் நமக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக, அவங்க என்ன குடுத்தாலுமே வந்து அது சரிதான்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த கதைய நல்லா எடுத்து போக முடியும். அதுக்கான எஃபர்ட்ட போட்டா, அத இன்ட்ரஸ்டிங்கா எடுத்து போக முடியும். சகோதரிகளின் கதையா இருந்து, ஒரு சகோதரியோட கதையா மாத்துனதுலருந்து, இந்த கதை அவ்வளோ மோசமா போயிடுச்சுங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இப்போ விஜய் வந்து இங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு, நான் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து அந்த பாட்டிகிட்டலாம் கோவப்பட்டுருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படி இப்படின்னு வந்து காவேரி புலம்பிட்டு இருக்க, இவர் வந்து நின்னுட்டு எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டேன். எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டேன். சொத்தெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன். அவங்களுக்குலாம் வந்து நான் சொத்த வந்து இழந்துருவோன்னு தான் பயமா இருக்கு. அந்த சொத்தை எனக்காக வளர்த்தீங்கல்ல, நீங்களே வச்சுக்கோங்கன்னு குடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. இதுல எந்த லாஜிக்குமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆனா வந்து நான் குடுத்துட்டேன். அதனால வந்து இப்போ நான் தனி ஆளா இருக்கேன். என்ன இந்த வீட்ல ஏத்துப்பீங்களா? நான் வந்து என் பொண்டாட்டிய நல்லா பார்த்துப்பேன். இல்லன்னா நான் வெளில போயிர்றேன் தனி குடித்தனத்துல. என் கூட வந்து காவேரி அனுப்பி வைங்க. காவேரி நீ வருவியா? இல்ல உங்க அம்மாட்ட பெர்மிஷன் கேட்கணுமான்னா, அவங்க உடனே இல்ல நான் வந்துர்றேன். எங்க அம்மாட்ட முந்தா நேத்து சத்தியம் பண்ணி குடுத்தேன். அதெல்லாம் சும்மா போலி சத்தியம் தான். பொய் சத்தியம். நான் வந்துர்றேன். அப்படிங்கிற மாரி இவங்களும் சொல்லிர்றாங்க. சொன்ன உடனே வந்து, "ஏய் நான் என்ன அவ்ளோ மனசாட்சி இல்லாதவளா? வாப்பா தம்பி" அப்படின்னு உள்ளார விஜய கூப்பிட்டுறாங்க. உடனே இவரும் கட்டியெல்லாம் புடிச்சுக்க, உடனே வீட்டுக்கு கூட்டதுக்கு அப்புறமா வந்து, "பாட்டி நம்மள பிரிச்சுட்டோம்னு நெனப்பாங்களா?" அப்படின்னா வந்து, "இல்ல, இல்ல அவங்க உன் மேல வந்து ஒரு நல்ல எண்ணத்திலே இல்ல. தாத்தாவ நான் சரி பண்ணிக்கிறேன். அத பத்தி நீ கவலைப்படாத." எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். ஆனா என்ன ஒண்ணு, ஆனாலும் வந்து நம்ம ஒண்ணா இருக்கணுங்கிறது தான் முக்கியம். ஆனா தனி குடித்தனம்லாம் போமாட்டோம். இதான் நம்ம வீடு. எனக்கு அன்பு போதும். அன்பு தான் எல்லாமே முக்கியம். அங்க என் சித்தப்பா அன்பு இருக்காரு. இங்க நீங்க எல்லாம் குடுக்குற அன்பு இருக்கு அப்படின்னு ஏதோ பஞ்ச் டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களும் உடனே என்னவோ வந்து டார்ச் லைட்லாம் அடிச்சு தான் வந்து சூரியன் இருக்குங்கிறதே எல்லாத்துக்கும் காமிக்க வேண்டியது இருக்கு. அதனால வந்து எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குன்னு அவங்களும் தனியா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது எதுவுமே ஏன் வந்து 2 பேரும் நல்லா நடிக்கிறாங்க. ரொமான்ஸ் நல்லா இருக்கு. கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. ஆனா கதை இல்லங்கிறது தான் பிரச்சனையா இருக்கிறதுங்கிறது தான் பிரச்சனை. ஸோ நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்கங்கிறத சொல்லுங்க. இப்போ ஒரு வீட்ல ஒண்ணா வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குதுன்னு சூரிய வம்சத்துல இருந்த காட்சிகள்லாம் காமிச்சு இவங்க முன்னேறி வர அத பார்த்து ராகினி கிண்டல் பண்ண. உடனே காலம் எவ்வளோ வேகமா சுழலுது பார்த்தீங்களா? அப்படிங்கிற மாரி தேவயானி மாரி வந்து இவங்க பேச காவேரி பேசன்னு ஏதோ காட்சிகள்லாம் வருங்கிறத வச்சுக்கிட்டா கூட, இதெல்லாம் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தா, கதைய எப்படி எடுத்து போறதுன்னு எங்களுக்கு தெரியல. விஜயும், காவேரியும் பிரிச்சு வச்சிருந்தபோது டிஆர்பி கீழ போயிடுச்சு. சேர்த்து வச்சா தான் டிஆர்பி வரும். அது ஏதாச்சும் ஒண்ண பண்ணி சேர்த்து வச்சுருவோம். பார்க்குறவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோங்கிறது மட்டும் தான் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க் யூ.